இந்த தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவில பிறந்த ஒவ்வொரு விளையாட்டு வீரரும் நம்ம தமிழ்நாட்டுல பிறக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உருவாக்குனது இவர் விளையாட்டுத்துறைக்கு செஞ்ச சாதனை. மிகப்பெரிய கட்டமைப்பு SDIT ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுடைய மிக பிரம்மாண்டமான விடுதிகளோட சேர்ந்த மிகப்பெரிய விளையாட்டு மைதானங்கள், ஹாக்கி மைதானங்கள், செஸ் ஒலிம்பியாட்டை நம்ம இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில் நடத்தி இருக்கோம். தொடர்ச்சியா ஹாக்கி நடத்தி இருக்கோம். எல்லா ஊர்லயும் மிகப்பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்லாம் கொண்டு வந்திருக்காரு. இது மிகப்பெரிய வளர்ச்சி விளையாட்டுத்துறைக்கு. இந்தியாவிலேயே மகளிர் சுய உதவிக்குழு துவங்கி அவர்களுக்கு சுழல் நிதினு ஏகப்பட்ட நிதிகளையும் அவங்களுக்கு இலவச கடன்களையும் கொடுத்து ஆதரிச்சு தட்டி கொண்டு வந்தவர் தமிழ்நாடுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்கு பின்னாடி அதே மகளிர் துறை சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கீழே வருது. அவர்களுக்கு ஏகப்பட்ட கூட்டுறவு கடன்கள், அவங்க ஒவ்வொரு குழுக்கு தனித்தனியான பொருட்களை சந்தைப்படுத்துதல் முதற்கொண்டு எல்லா விதமான உதவிகளையும் மகளிர் சுய உதவிகளுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை மகளிர் சுய உதவிகள் அடைஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டங்களும் இந்தியாவையும் தாண்டி வெளிநாடுகள்லாம் கொண்டு போற அளவுக்கு நம்ம சாதனை செஞ்சிட்டு இருக்காரு திராவிட நாயகர் தளபதி அவர்கள்.